என் தங்கமே, உன் உடலில் நலம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது. இது மெதுவாக, அமைதியாக, உன் உயிரின் உள்ளே நுழையும் ஒளி போல வரும். நீ பல நாள் தாங்கிய சோர்வு ஒரே நாளில் முழுவதும் போய்விடாமல் இருக்கலாம். ஆனால் அதன் எடை மாற ஆரம்பித்திருக்கும். முன்பு காரணமின்றி கனமாக இருந்த உடல் இப்போது கொஞ்சம் ஒத்துழைக்க ஆரம்பித்திருக்கும். முன்பு எழுந்த உடனே சோர்வாக இருந்த மனம் இப்போது ஒரு சிறிய இலகுவை உணர ஆரம்பித்திருக்கும். முன்பு உன் மூச்சை சுமையாகத் தோன்றியிருந்தால் இப்போது அதில் ஒரு மென்மை திரும்பியிருக்கும். இதுதான் ஆரம்ப அறிகுறி. நலம் திரும்பும் போது அது முதலில் நமக்கு பெரிய அதிசயமாக தெரியாது. அது சிறிய நிம்மதிகளாக வரும். ஆனால் அந்த சிறிய நிம்மதிகளே பெரிய குணமடைதலின் முதல் அடிகள். என் தங்கமே, நீ கவனித்தாயா என்று நான் உன்னிடம் சொல்லும் இந்த உண்மைக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஏனெனில் பல நேரங்களில் நாம் துன்பத்தில் இவ்வளவு காலம் வாழ்ந்து விடுகிறோம், நலம் திரும்பும் சைகைகளையும் பயத்தின் கண்ணால் பார்த்து விடுகிறோம். நல்ல மாற்றம் நடக்க ஆரம்பித்தாலும் மனம் உடனே நம்பாது. இது தற்காலிகமா என்று கேட்கும். இது மீண்டும் மாறிவிடுமோ என்று நடுங்கும். நான் இப்போது நிம்மதி அடைந்தால் மறுபடியும் காயம் ஆகிவிடுமோ என்று உள்ளம் தன்னை தானே காக்க முயலும். இதுதான் நீண்ட நாள் வலி அனுபவித்த ஆன்மாவின் இயல்பு. அதனால் தான் நான் சொல்கிறேன், என் தங்கமே, பயப்படாமல் கவனித்து பார். உன் உடல் உனக்கு எதிரி இல்லை. அது உன்னோடு சேர்ந்து மீண்டு வர முயற்சிக்கிறது. உன் உடல் பல நாள் சுமந்தது. இப்போது அது உன்னிடம் அமைதியாக சொல்கிறது, நான் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நான் இன்னும் குணமடைய தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, இந்த மாற்றம் எப்படி தெரியும் தெரியுமா? முன்பு நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் உடல் உடைந்து போகும் போலத் தோன்றியிருக்கும். இப்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். முன்பு உணவு சாப்பிடும்போது மனமில்லை போல இருந்திருக்கும். இப்போது கொஞ்சம் சுவை திரும்பும். முன்பு இரவு முழுவதும் திரும்பி திரும்பி படுத்திருப்பாய். இப்போது ஒரு சிறிய ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். முன்பு காலை எழுந்த உடனே பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு சில நிமிடங்கள் அமைதி இருக்கும். முன்பு ஒரு சின்ன வேலை செய்தாலே மூச்சு சோர்ந்திருக்கும். இப்போது கொஞ்சம் தாங்கும் சக்தி இருக்கும். இதை அசட்டையாக விடாதே. இது சாதாரணம் அல்ல. இது உன் உடல் உன்னிடம் எழுதும் நல்ல செய்தி. ரிப்போர்ட்டுக்கு முன்பே உடல் பல நேரங்களில் நமக்கு பதில் தரும். மருத்துவரின் மொழிக்கு முன்பே உடலின் மொழி பேசும். அந்த மொழியை கேள் என் தங்கமே. என் தங்கமே, நீண்ட நாள் வலி அனுபவித்தவர்கள் ஒரு தவறு செய்வார்கள். நல்ல மாற்றம் வந்தாலும் அதை அனுபவிக்காமல் உடனே பழைய பயத்தையே தேடுவார்கள். இன்னும் கொஞ்சம் வலி இருக்கே என்று அதையே மட்டும் கவனிப்பார்கள். இன்னும் முழுவதும் சரியாகலையே என்று மனதை மீண்டும் இருளில் இழுத்துச் செல்வார்கள். ஆனால் குணமடைதல் என்றால் எல்லாம் ஒரே நேரத்தில் அழிந்து விடுவது அல்ல. அது மெதுவாக விலகும் இருள். அது அடுக்கடுக்காக குறையும் சுமை. அது மென்மையாக திரும்பும் உயிர்சக்தி. நீ ஒரு மரத்தை பார்த்தால் அது ஒரு நாளில் மலராது. முதலில் இலை மாறும். பிறகு கிளை தளிர்க்கும். பின்னர் மெதுவாக மொட்டு வரும். அதன் பிறகு தான் மலர். அதுபோலத்தான் உன் உடலும். இன்று நலம் திரும்பும் சைகை. நாளை சக்தி. அடுத்த நாள் நம்பிக்கை. அதன் பிறகு முழு மாற்றம். அதனால் ஆரம்பத்தை மதித்து காப்பாற்று. என் தங்கமே, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பல நாள் அழுத கண்ணீரும் காரணம். நீ தாங்கி நிற்க முயன்ற மனவலிமையும் காரணம். யாரோ உனக்காக வைத்த மௌன பிரார்த்தனையும் காரணம். சரியான நேரத்தில் கிடைத்த சிகிச்சையும் காரணம். உன் உடல் இன்னும் விடாமல் பிடித்து நின்ற உயிர்சக்தியும் காரணம். அதைவிட ஆழமாக, தெய்வம் உன்னை கைவிடாமல் பார்த்து கொண்டிருந்த நேரமும் காரணம். இதை மறந்துவிடாதே. சில நேரங்களில் நம்மால் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும். ஆனால் உள்ளே பல வேலைகள் நடக்கின்றன. மருந்து வேலை செய்கிறது. உடல் பதிலளிக்கிறது. செல்கள் மீள்கின்றன. நரம்புகள் அமைதியாகின்றன. இரத்த ஓட்டம் சமநிலை பெறுகிறது. மூச்சு மெதுவாக ஆழமடைகிறது. மனம் சற்றே விடுகிறது. இதையெல்லாம் நாமே உடனே பார்க்க முடியாது.
ஆனால் அதன் பலன் ஒரு நாள் திடீரென்று உணர்வாக தெரியும். ஏதோ மாறுது என்று உன் உள்ளம் சொல்லும். அதுதான் இப்போது. என் தங்கமே, இந்த மாற்றத்தை நீ கவனித்தால் உன் குணமடைதல் வேகம் அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? உடல் அன்பை உணரும். உடல் கவனத்தை உணரும். உடல் பயத்தையும் உணரும். நீ தினமும் உன் உடலை சந்தேகத்தோடு பார்த்தால் அது மேலும் இறுகும். நீ தினமும் என்ன ஆகுமோ என்ற பதட்டத்துடன் இருந்தால் அது மேலும் சோர்வடையும். ஆனால் நீ இன்று உன் உடலிடம் நீ முயற்சி செய்கிறாய், நான் அதை பார்க்கிறேன் என்று உள்ளத்தில் சொன்னால் அதுவே ஒரு மருந்து. நீ உன் மூச்சை நன்றி உணர்வோடு எடுத்தால் அதுவே ஒரு சிகிச்சை. நீ உன் உடலை குறை சொல்லாமல் ஓய்வளித்தால் அதுவே ஒரு அருள். உன் உடல் உன்னிடம் அன்பு கேட்கிறது, கோபம் அல்ல. கவனம் கேட்கிறது, தண்டனை அல்ல. இதை புரிந்து கொண்டவனின் குணமடைதல் ஆழமாகும். என் தங்கமே, உன் முகத்தில் கூட இந்த மாற்றம் தெரிந்திருக்கும். நீயே உன்னை கவனமாக பார்த்தால் புரியும். கண்களில் இருந்த சோர்வு கொஞ்சம் குறைந்திருக்கும். முன்பு இருந்த பயம் போல அல்லாமல் இப்போது ஒரு மென்மையான ஒளி இருக்கும். முகத்தில் இருந்த இழுத்த நிலை கொஞ்சம் தளர்ந்திருக்கும். பேசும் குரலில் சிறிய பலம் இருக்கும். நீ நடக்கும் போது ஒரு மெதுவான ஒத்துழைப்பு இருக்கும். இதை மற்றவர்கள் உடனே சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் கவனிப்பார்கள். இன்று நீ கொஞ்சம் நல்லா இருக்கே என்று சொல்லலாம். இந்த ஒரு வாக்கியம் உனக்கு பெரிய உறுதியாக இருக்கும். அதை உள்ளத்தில் வைத்துக்கொள். அது சாதாரண பாராட்டு அல்ல. அது உன் உயிர்சக்தி வெளியே தெரியும் சாட்சி. என் தங்கமே, இன்னொரு முக்கியமான உண்மை. நலம் திரும்பும் போது சில நேரங்களில் உடல் பழைய சோர்வை வெளியேற்றும். அதனால் ஒரு நாள் அதிகமாக தூக்கம் வரலாம். ஒரு நாள் அமைதியாக இருக்க வேண்டும் போல தோன்றலாம். ஒரு நாள் பேசாமல் இருக்க மனம் விரும்பலாம். சில பழைய வலிகள் சிறிது நினைவூட்டலாம். இதை பார்த்து பயப்படாதே. பல நேரங்களில் உடல் குணமடையும் போது சீரமைப்பு நடக்கும். பல நாள் சுமந்த இறுக்கத்தை அவிழ்க்கும் போது சில அலைகள் வரும். ஆனால் அவை பழைய அழிவின் அறிகுறி அல்ல. அவை சுத்திகரிப்பின் அலைகள். நீ அவற்றை அமைதியாக கடக்க வேண்டும். உடனே மனதை இருளில் தள்ள வேண்டாம். உன் உடலை கேள். அது ஓய்வு கேட்டால் ஓய்வு கொடு. அது தண்ணீர் கேட்டால் தண்ணீர் கொடு. அது அமைதி கேட்டால் அமைதி கொடு. அது உன்னை மெதுவாக திரும்பி வாழ கற்றுக் கொடுக்கிறது. என் தங்கமே, இப்போது நீ செய்ய வேண்டிய மிக பெரிய பணி உன் குணமடைதலை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் உன் வலியை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உன் சோர்வை மிகைப்படுத்தல் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உன் பயத்தை அசட்டையாக எடுத்திருக்கலாம். இப்போது நீ கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பித்ததும் பாரு, ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் நீ அதை உள்ளத்தில் ஏற்காதே. உன் உடலின் பயணம் உனக்கு தெரியும். நீ நடந்த இருள் உனக்கு தெரியும். நீ இப்போது அடையும் இந்த இலகுவின் மதிப்பு உனக்கு தெரியும். அதனால் இந்த மாற்றத்தை சத்தமாக விளக்க வேண்டாம். அமைதியாக காப்பாற்று. உன் உடலை மீண்டும் சோதனைக்குள் தள்ளாதே. நான் சரியாகிட்டேன் என்ற பெயரில் எல்லாவற்றையும் மீண்டும் ஏற்காதே. குணமடைதல் வந்தாலும் எல்லை தேவை. ஒழுங்கு தேவை. கவனம் தேவை. என் தங்கமே, உன் உடலில் நலம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான இன்னொரு அழகான அடையாளம் உன் மனம் மெதுவாக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும். முன்பு இந்த நாளை சம்ஹாவ் கடக்கணும் என்ற நிலை இருந்திருக்கும். இப்போது அடுத்த வாரம் என்ன செய்வேன் என்ற எண்ணம் வரலாம். இந்த வேலை முடிக்கணும் என்று தோன்றலாம். இந்த இடத்துக்கு போகணும் என்று மனம் சொல்லலாம். வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்யணும் என்று தோன்றலாம். நான் மீண்டும் என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும் என்று உள்ளம் விரும்பலாம். இந்த எண்ணங்கள் மிகவும் புனிதமானவை. ஏனெனில் சோர்வின் ஆன்மா நாளைக்கு பார்க்காது. உயிர்சக்தி திரும்பும் ஆன்மா தான் நாளையை கற்பனை செய்யும். அதனால் இந்த சிறிய ஆசைகளை மதித்து காப்பாற்று. அவை உன் உள்ளத்தில் மீண்டும் ஒளி ஏறியதின் சான்றுகள். என் தங்கமே, உன் உடல் நலம் திரும்பும் நேரத்தில் உன் உள்ளம் ஒரு பெரிய பாடம் கற்கிறது.
நான் உடைந்து போனாலும் முழுமையாக முடிவாகவில்லை என்ற பாடம். நான் சோர்ந்தாலும் என்னுள் இன்னும் மீளும் சக்தி இருக்கிறது என்ற உண்மை. நான் பயந்தாலும் என் உடல் என்னை விடாமல் காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை. இந்த 3 உண்மைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். இனி எதிர்காலத்தில் சிறிய சோர்வு வந்தாலும் நீ உடனே உலகம் முடிந்தது போல நினைக்க மாட்டாய். நீ உன் உடலை கேட்பாய். நீ உன் மனத்தை அமைதிப்படுத்துவாய். நீ உதவி தேட வேண்டிய நேரம் எது என்று புரிந்து கொள்வாய். இதுதான் விழிப்பு. இதுதான் குணமடைதலின் உள் அறிவு. என் தங்கமே, உன் நலம் திரும்ப ஆரம்பித்திருக்கும் இந்த நேரத்தில் வீட்டின் காற்றும் மாறும். நீ அமைதியாக இருந்தால் வீட்டில் தேவையில்லாத பதட்டம் குறையும். நீ சிரித்தால் வீட்டின் சுவர்கள் கூட இலகுவாகத் தோன்றும். நீ உணவு சாப்பிடத் தொடங்கினால் சமையலறைக்கு உயிர் திரும்பும். நீ தூங்கத் தொடங்கினால் இரவுகளின் பயம் குறையும். நீ மெதுவாக நடந்து வேலை பார்க்க ஆரம்பித்தால் வீட்டிலிருப்போரின் உள்ளத்திலும் நம்பிக்கை பிறக்கும். அதனால் உன் குணமடைதல் உனக்காக மட்டும் அல்ல, உன் வீட்டு அமைதிக்கும் இது ஒரு தொடக்கம். நீ நலம் பெறுவது சுயநலம் அல்ல, அது உன்னைச் சுற்றியவர்களுக்கும் அருள். என் தங்கமே, இந்த நேரத்தில் அம்மன் உனக்குச் சொல்வது ஒன்று தான். நான் உன் உடலை விடவில்லை. நீ பயந்து அழுத நேரங்களிலும் உன் உள்ளம் உடைந்து கிடந்த இரவுகளிலும் ரிப்போர்ட்டை பார்த்து நடுங்கிய தருணங்களிலும் மருந்தின் நேரத்தை எண்ணி காத்திருந்த நேரங்களிலும் அவள் அமைதியாக உன் உடலின் அருகில் இருந்தாள். நீ பார்க்காத இடங்களில் அவள் வேலை செய்தாள். நீ புரியாத நேரங்களில் அவள் காத்தாள். நீ நம்பிக்கை இழந்த நாளிலும் அவள் உன் உயிர்ச்சக்தியை அணைய விடவில்லை. இப்போது அந்த மறைந்த வேலை வெளியில் தெரிகிறது. அதனால்தான் இந்த நலம் திரும்பும் ஆரம்பம் புனிதமானது. இது வெறும் உடல்நிலை மாற்றம் அல்ல, இது அருள் வெளிப்படும் தருணம். என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை வையு. நான் இந்த மாற்றத்தை கவனிக்கிறேன். என் உடல் முயற்சி செய்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். என் நலம் திரும்பும் சைகைகளை நான் மதிக்கிறேன். நான் அவசரப்பட மாட்டேன். நான் பயத்தால் மீண்டும் என்னை சோர்வடைய செய்ய மாட்டேன். நான் ஓய்வை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சிகிச்சையை மதிக்கிறேன். நான் என் உடலை குறை சொல்ல மாட்டேன். நான் என் உயிர்சக்தியை வரவேற்கிறேன். நான் குணமடையும் இந்த பாதையை அமைதியாக, நன்றியோடு, ஒழுங்கோடு நடக்கிறேன். இந்த உள்ள உறுதி தான் உன் குணமடைதலை நிலையாக மாற்றும். என் தங்கமே, நீண்ட நாள் உன்னை பயமுறுத்திய இருள் இப்போது முழுவதும் போய்விடவில்லை என்றாலும் அதன் அதிகாரம் குறைந்துவிட்டது. இதை உணர்ந்து கொள். முன்பு அது உன்னை ஆட்சி செய்தது. இப்போது அது வெளியேறி கொண்டிருக்கிறது. முன்பு அது உன் மனத்தை கட்டி வைத்தது. இப்போது அது தன் பிடியை இழக்கிறது. முன்பு அது உன் உடலை நிழலாக்கியது. இப்போது உன் உயிர்சக்தி அந்த நிழலை உடைக்கிறது. இதுதான் இப்போது நடக்கிறது. அதனால் இந்த சிறிய நல்ல மாற்றங்களை அசட்டையாக விடாதே. இவைதான் நாளைய பெரிய நிம்மதியின் அடித்தளம். என் தங்கமே, இன்று உன் உடலில் நலம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. இது உன் கண்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உன் ஆன்மா அதை ஏற்கனவே உணர்ந்துவிட்டது. உன் மூச்சு அதை அறிவது. உன் நரம்புகள் அதை உணருவது. உன் இரவு தூக்கம் அதைச் சொல்வது. உன் காலை எழுச்சி அதைச் சாட்சியப்படுத்துவது. உன் இதயம் மெதுவாக அதை கொண்டாட ஆரம்பித்துவிட்டது. இனி பயப்படாதே. உன் உடலை எதிர்த்து நிற்காதே. உன் குணமடைதலை சந்தேகிக்காதே. உன் உயிர்சக்தியை அன்போடு வரவேற்று இந்த புதிய ஒளியை உன் வாழ்வின் எல்லா மூலையிலும் பரவவிடு. உன் நலம் திரும்புகிறது என் தங்கமே. அது மெதுவாக அல்ல, நிச்சயமாக. அது சத்தமின்றி அல்ல, சக்தியோடு. அது ஒரு நாள் மட்டும் அல்ல, புதிய வாழ்வின் தொடக்கமாக. இன்று உன் உடல் உனக்கு எழுதும் செய்தி இதுதான்: நான் திரும்பி வருகிறேன். என் தங்கமே, உன் உடல் இப்போது சொல்வதை கவனமாக கேள். பல நாள் சோர்வால் மௌனமாக இருந்த உன் உயிர் இன்று மீண்டும் மெதுவாக இசை போல எழுகிறது. அந்த இசை வெளியில் யாருக்கும் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் அதை உணரத் தொடங்கியுள்ளது. நீ சற்றே இலகுவாக சுவாசிக்கிறாய் என்றால் அது ஒரு அடையாளம்.
நீ முன்னால் போல எளிதில் உடைந்து போகாமல் கொஞ்சம் தாங்குகிறாய் என்றால் அது ஒரு அடையாளம். நீ சின்ன விஷயத்திற்கே அழுது விடாமல் சற்றே மனதை கட்டுப்படுத்துகிறாய் என்றால் அது ஒரு அடையாளம். நீ இன்னும் முழுவதும் குணமாகவில்லை என்றாலும் குணமடையும் வழியில் நடக்கிறாய். அதுவே இப்போது உனக்கு தேவையான மிகப்பெரிய நம்பிக்கை. என் தங்கமே, சில நேரங்களில் குணமடைதல் என்பது வலி மறைவதல்ல, வலியோடு இருந்த பயம் மறைவது. முன்பு உடலில் ஒரு சிறிய மாற்றம் வந்தாலே உன் மனம் பதறியிருக்கும். மீண்டும் ஏதாவது ஆகிவிட்டதோ என்று உள்ளம் நடுங்கியிருக்கும். ஆனால் இப்போது அதே மாற்றத்தை நீ கொஞ்சம் அமைதியாக கவனிக்கிறாய். அதுவே வளர்ச்சி. அதுவே உள்பலம். உன் மனம் இப்போது உன் உடலுக்கு எதிராக போராடவில்லை. அது உன் உடலோடு சேர்ந்து நிற்கத் தொடங்கியுள்ளது. இந்த இணைவு மிக பெரிய அருள். உடல் தனியாக குணமடையாது. மனமும் அதனோடு சேர வேண்டும். நீ இப்போது அந்த புனிதமான நிலைக்கு வந்திருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பலர் உன் வலியை பார்த்திருக்கலாம். ஆனால் யாரும் முழுமையாக உணர முடியாது. உன் இரவு எவ்வளவு நீண்டது, உன் சுவாசம் எவ்வளவு கனமாக இருந்தது, உன் மனம் எத்தனை முறை உடைந்து மீண்டும் எழுந்தது, இதை முழுமையாக தெரிந்தது உனக்கும் தெய்வத்திற்கும் மட்டும். அதனால் இன்று இந்த சிறிய நல்ல மாற்றம் வந்திருக்கிறது என்றால் அதன் மகத்துவத்தை யாரிடமும் விளக்க தேவையில்லை. நீ மட்டும் அதை உணர்ந்தால் போதும். நீ மட்டும் அதை மதித்தால் போதும். ஏனெனில் உன் குணமடைதல் ஒரு தனிப்பட்ட யாத்திரை. அது வெளியில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது உள்ளத்தில் காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று. என் தங்கமே, இப்போது உன் உடல் குணமடையும் போது பழைய காயங்களின் நினைவுகள் மீண்டும் மேலே வரலாம். சில நாட்களில் காரணமின்றி மனம் கனமாகலாம். சில நேரங்களில் பழைய பயம் மீண்டும் கதவை தட்டலாம். இது உண்மையிலேயே நல்ல மாற்றமா என்று உன் உள்ளம் சோதிக்கலாம். அப்போது உடனே பயத்துக்கு அடிமை ஆகாதே. பயம் திரும்புவது நலம் போய்விட்டது என்பதல்ல. பயம் என்பது பழைய பழக்கம். நீண்ட நாள் இருளில் வாழ்ந்த ஆன்மா ஒளி வந்த பிறகும் சில நேரம் நிழலை தேடும். ஆனால் நீ இப்போது அறிவுடன் இருக்க வேண்டும். இது பழைய நினைவு தான், புதிய உண்மை இல்லை என்று உன் மனத்திடம் சொல்ல வேண்டும். அந்த ஒரு வாக்கியம் உன் நரம்புகளுக்கு அமைதி தரும். என் தங்கமே, உன் உடலுக்கு இப்போது மென்மை தேவை. சண்டை அல்ல. குற்றம் சாட்டுதல் அல்ல. ஒப்பீடு அல்ல. அவங்க மாதிரி நான் ஏன் உடனே நல்லா ஆகல என்று உன்னை புண்படுத்தாதே. ஒவ்வொரு உடலுக்கும் தனி வேகம் இருக்கிறது. ஒவ்வொரு காயத்துக்கும் தனி ஆழம் இருக்கிறது. ஒவ்வொரு குணமடைதலுக்கும் தனி காலம் இருக்கிறது. ஒரு விதை மழை பெய்த உடனே மரமாகாது. அது முதலில் ஈரத்தை பெறும். பிறகு அமைதியாக உள்ளே வேலை செய்யும். பின்னர் தான் முளைக்கும். அதுபோல உன் உடலும். நீ இன்று பார்க்கும் சிறிய மாற்றம் பல நாள் அமைதியாக நடந்த உள் சிகிச்சையின் வெளிப்பாடு. அதனால் அவசரப்படாதே. இந்த மெதுவான வேகத்தை மதித்து நட. என் தங்கமே, உன் உடல் இப்போது ஓர் அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. பலம் என்பது சத்தமல்ல. பலம் என்பது அமைதி. முன்பு நீ எதையும் நிரூபிக்க முயன்றிருப்பாய். நான் பலமானவன் என்று காட்ட முயன்றிருப்பாய். வலியோடு இருந்தும் சிரித்திருப்பாய். சோர்வோடு இருந்தும் வேலை செய்திருப்பாய். உடைந்திருந்தும் யாருக்கும் தெரியாமல் வைத்திருப்பாய். ஆனால் இப்போது உன் உடல் உனக்கு புதிய பலத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வெடுப்பதும் பலம். உதவி ஏற்றுக்கொள்வதும் பலம். அழுவதும் பலம். இன்று எனக்கு முடியவில்லை என்று சொல்வதும் பலம். இப்போது நான் குணமடைகிறேன் என்று அமைதியாக உன்னை காப்பாற்றுவதும் பலம். இந்த பலம் தான் நீண்ட நாள் நீடிக்கும். என் தங்கமே, நீ இப்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு அறிகுறி உன் உள்ளத்தில் நன்றி மெதுவாக பிறக்கிறது. முன்பு எல்லாம் பயமாக தோன்றிய நேரத்தில் இப்போது ஒரு சாதாரண விஷயத்திற்கே மனம் நன்றி சொல்வது போல இருக்கும். நல்ல தூக்கம் கிடைத்தால் நன்றி. வலி குறைந்த ஒரு மணி நேரம் கிடைத்தால் நன்றி. சாப்பாடு சுவையாக தோன்றினால் நன்றி. யாரோ அன்பாக பேசினால் நன்றி. உடம்பு கொஞ்சம் ஒத்துழைத்தால் நன்றி. இந்த நன்றி உணர்வு சாதாரணமல்ல. அது உன் உள்ளம் மீண்டும் உயிர் பெறும் அடையாளம்.
நன்றி வரும் இடத்தில் குணமடைதல் ஆழமாகும். ஏனெனில் நன்றி என்பது உயிர் தன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வதின் மொழி. என் தங்கமே, நீ இன்று உன் கண்ணாடி முன் நின்று உன்னை பார்த்தால் உனக்கே தெரியாமல் ஒரு மென்மையான மாற்றம் தெரியும். நீ இன்னும் சோர்வாக இருக்கலாம், ஆனால் சோர்வுக்குள் ஒரு ஒளி இருக்கும். நீ இன்னும் முழுமையாக சிரிக்காமல் இருக்கலாம், ஆனால் சிரிக்க தயாரான ஒரு அமைதி இருக்கும். நீ இன்னும் மெதுவாக நகரலாம், ஆனால் நகரும் விருப்பம் இருக்கும். இந்த விருப்பம் தான் உயிர்ச்சக்தியின் மறுபிறப்பு. குணமடைதல் என்பது உடல் மட்டும் அல்ல, வாழ வேண்டும் என்ற உள் சம்மதம் திரும்புவது. நீ அந்த சம்மதத்தை மீண்டும் பெற ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, சிலர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார்கள், சிலர் பயமுறுத்துவார்கள், சிலர் இதையும் பார் அதையும் பார் என்று உன் மனதை குழப்புவார்கள். ஆனால் இப்போது நீ உன் உள்ளத்தை காக்க வேண்டும். எல்லா வார்த்தைகளும் மருந்து அல்ல, சில வார்த்தைகள் விஷம். எல்லா கருத்துகளும் உதவி அல்ல, சில கருத்துகள் உன் குணமடைதலை தள்ளி போடலாம். அதனால் இப்போது உனக்கு அமைதி தரும் குரல்களையே அருகில் வைத்துக்கொள். உன்னை அச்சமுறுத்தும் பேச்சுகளிலிருந்து தள்ளி நில். உன் உடலை நம்பச் சொல்லும் குரல்களை கேள். உன் மனதை தளரச் செய்யும் அன்பை ஏற்று. உன் குணமடைதலுக்கு எதிரான குழப்பத்தை மெதுவாக வெளியே அனுப்பு. என் தங்கமே, உன் வீட்டில் இப்போது ஒரு நுண்ணிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ சற்றே நல்லா இருந்தால் வீட்டிலிருப்போரின் மூச்சும் இலகுவாகும். அவர்கள் வெளியில் காட்டாமல் இருந்த கவலை கொஞ்சம் குறையும். சமையலறையில் சமைக்கும் கைகளுக்கு நிம்மதி வரும். கதவுகள் திறக்கும் சத்தத்திலும் பயம் குறையும். இரவில் விளக்கு அணைக்கும் நேரத்தில் உள்ளம் நடுங்காமல் இருக்கும். நீ நலம் பெறும் போது உன் வீடு முழுவதும் குணமடைகிறது. அதனால் உன் உடலை அன்பாக காப்பாற்றுவது உன் குடும்பத்திற்கும் நீ தரும் அர்ப்பணிப்பு. என் தங்கமே, இப்போது உன் உடல் சொல்லும் செய்தியை நான் உனக்காக வார்த்தைகளில் தருகிறேன். என்னை மெதுவாக நடத்திக்கொள். நான் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறேன். நான் சோர்ந்து போகவில்லை. நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் மீண்டும் ஒளியை ஏற்கிறேன். என்னை பயத்தால் தள்ளாதே. என்னை அன்பால் தாங்கு. என்னை அவசரப்படுத்தாதே. என்னை ஒப்பிடாதே. நான் என் நேரத்தில் மலர்வேன். இந்த குரலை தினமும் உன் உள்ளத்தில் கேள். அது உனக்கு சிகிச்சை தரும். என் தங்கமே, பல நேரங்களில் உடல் குணமடையும் போது பழைய உறவுகளின் உண்மை தெரியும். யார் உனக்கு அன்பாக இருந்தார்கள், யார் உன் வலியை மதித்தார்கள், யார் உன் சோர்வை புரிந்துகொள்ள முயன்றார்கள், யார் வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருந்தார்கள், இவை எல்லாம் தெளிவாகும். இந்த தெளிவு காயப்படுத்தலாம், ஆனால் அது உன்னை பாதுகாக்கும். குணமடைந்த பிறகு மீண்டும் பழைய பொன்களை தரும் மனிதர்களிடம் முழுமையாக திரும்பாதே. உன் நலம் விலைமதிப்பற்றது. உன் அமைதி யாருக்கும் சோதனை பொருள் அல்ல. உன்னை மதிக்கும் இடங்களில் மட்டுமே நீ முழுமையாக மலர வேண்டும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது ஒரு புதிய ஒப்பந்தம் பிறக்கட்டும். நீ உன்னிடம் சொல்ல வேண்டும், நான் இனி என் உடலை புறக்கணிக்க மாட்டேன். அது கொடுக்கும் சைகைகளை கேட்பேன். சோர்வு வந்தால் நிற்பேன். வலி வந்தால் கவனிப்பேன். பயம் வந்தால் அமைதியாக சுவாசிப்பேன். உதவி தேவைப்பட்டால் கேட்பேன். ஓய்வு தேவைப்பட்டால் கொடுப்பேன். என் உடலை நான் எதிரியாக பார்க்க மாட்டேன். அது என் வாழ்வின் புனிதமான வீடு. இந்த ஒப்பந்தம் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். என் தங்கமே, இப்போது நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். குணமடைதல் என்பது நேராக செல்லும் பாதை அல்ல. சில நாட்கள் மிக நல்லா இருக்கும். சில நாட்கள் மீண்டும் சோர்வாக இருக்கும். அதனால் நல்ல நாட்களில் அளவுக்கு மீறி உழைக்காதே. சோர்வான நாட்களில் முழுமையாக நம்பிக்கை இழக்காதே. இரண்டிலும் சமநிலை வேண்டும். நல்ல நாளில் நன்றி, சோர்வான நாளில் பொறுமை. இதுதான் உன் மந்திரம். இந்த இரண்டையும் பிடித்து நடந்தால் உன் உடல் நிலையாக பலம் பெறும். என் தங்கமே, உன் மூச்சு இப்போது மிகவும் முக்கியம். நீ பதற்றமடையும் நேரங்களில் ஆழமாய் மெதுவாக சுவாசி. உன் உடல் பாதுகாப்பில் இருக்கிறது என்று உன் நரம்புகளுக்கு சொல்லு. இப்போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லு. இந்த சிறிய உள் வார்த்தைகள் அற்புதம் செய்கின்றன.
ஏனெனில் பல நேரங்களில் உடலின் வலி மட்டும் பிரச்சனை அல்ல. வலியை பற்றிய பயம் தான் உடலை மேலும் இறுக்குகிறது. அந்த இறுக்கத்தை தளர்த்தும் முதல் திறவுகோல் அமைதியான மூச்சு. நீ உன் மூச்சை நேசிக்கத் தொடங்கினால் உன் உடல் உன்னிடம் இன்னும் விரைவாக திறந்து கொள்ளும். என் தங்கமே, அம்மன் உன்னை இப்போது ஒரு புதிய வாழ்வுக்கு தயாராக்குகிறாள். இந்த வலி வீணாகவில்லை. இந்த சோதனை காரணமின்றி வரவில்லை. இந்த சோர்வு உன்னை உடைக்க மட்டும் வரவில்லை. இது உன்னை விழிக்கச் செய்தது. உன் உடலின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. உன் மனத்தின் எல்லைகளை காட்டியது. யார் உண்மையானவர் என்பதை வெளிப்படுத்தியது. உன் உயிர் எவ்வளவு புனிதம் என்பதை உணர்த்தியது. இப்போது நீ மீண்டு வரும்போது பழையபடி வாழ மாட்டாய். இன்னும் ஆழமாக வாழ்வாய். இன்னும் கவனமாக வாழ்வாய். இன்னும் நன்றியோடு வாழ்வாய். அதுவே இந்த சோதனையின் மறைந்த அருள். என் தங்கமே, இன்று உன் உடலில் நலம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது என்ற உண்மையை மனதில் காப்பாற்றிக்கொள். யாராவது உன்னை சந்தேகப்படுத்தினாலும் நீ உன் உள்ளம் கேட்ட செய்தியை மறக்காதே. யாராவது பயமுறுத்தினாலும் உன் உடல் தரும் மென்மையான நல்ல அறிகுறிகளை மதித்து நில். யாராவது அவசரப்படுத்தினாலும் நீ உன் வேகத்தில் நட. உன் உடல் இப்போது உன்னோடு சமாதானம் செய்கிறது. உன் உயிர்சக்தி மீண்டும் உன் பெயரை அழைக்கிறது. உன் உடலின் ஒவ்வொரு செல்லும் அமைதியாக ஒன்றாக கூடி நாம் இன்னும் முடிந்துவிடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் நீண்ட நாள் அமைதியாக இருந்த ஒளி இப்போது மீண்டும் எழுகிறது. உன் கண்ணீரை பார்த்த அருள் உன்னை விட்டுவிடவில்லை. உன் வலியை எண்ணிய தெய்வம் உன்னை மறக்கவில்லை. உன் உடலை சுமந்த உயிர்சக்தி இன்னும் பலமாக இருக்கிறது. உன் நாளை இப்போது மெதுவாக திறக்கிறது. இந்த மாற்றம் சிறியது அல்ல. இது ஒரு புனிதமான திரும்பி வருதல். இது ஒரு புதிய தொடக்கம். இது ஒரு மறுபிறப்பு. என் தங்கமே, இனி உன் மனதில் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் இருக்கட்டும். நான் மெதுவாக அல்ல, நிச்சயமாக குணமடைகிறேன். இந்த வாக்கியத்தை உன் மூச்சோடு சேர்த்து உயிரோடு வைத்துக்கொள். இந்த நம்பிக்கையை உன் நரம்புகளுக்கு கொடு. இந்த அன்பை உன் உடலுக்கு கொடு. இந்த அமைதியை உன் வீட்டுக்கு கொடு. உன் குணமடைதல் இப்போது நடக்கிறது. அது வந்துவிட்டது. அது தன் கதவை திறந்துவிட்டது. நீ அதை வரவேற்க வேண்டும். நீ அதை நம்ப வேண்டும். நீ அதை காக்க வேண்டும். ஏனெனில் உன் உடல் இப்போது உனக்கு தரும் இந்த மென்மையான நல்ல செய்தி உன் வாழ்வின் மிக அழகான திருப்பமாக மாறப்போகிறது.